அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய நாளுக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வல்லமையின் தேவனே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இயேசுவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். John 8th chapter 12th verse. Then Jesus spoke to them again, saying, I am the light of the world. He who follows me shall not walk in darkness, but have the light of life. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். நன்றி இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பரம தகப்பனை ஆளுகை செய்வீராக. நீரே மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவே. இந்த உலகம் முழுவதும் இருள இருக்கிற அநேக பேர் வெளிச்சத்திற்கு வர கிருபை செய்யுங்க. இயேசுவை கண்டறிய கிருபை செய்யுங்க. இயேசுவின் அன்பை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. மனமாற கிருபை செய்யுங்க. இயேசுவே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர். இயேசுவே, நீங்க இல்லாம நாங்க பரலோக ராஜ்யத்திற்கு பரமபிதா கிட்ட வர முடியாது ஐயா. எங்க பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் எங்க ஆத்மா பரலோகத்திற்கு வராது இயேசுவே. அதற்கு ஒரே வழி இயேசு மட்டும்தான். அதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஐயா. மனக்கண்கள் திறக்கப்பட கிருபை செய்யுங்க. இது யாரெல்லாம் கேட்கிறார்களோ இயேசுவே, அவர்களை தொடுவீராக. இருளின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஜீவ ஒளியான இயேசு கிறிஸ்துவை உம்மை நோக்கி வர கிருபை செய்யுங்க. உம்மை கண்டடைய கிருபை செய்யுங்க இயேசுவே. தேவ வல்லமை ஒவ்வொரு மக்கள் மீதும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்க கிருபை பெருகுவதாக. உங்க தயவு காரணியம் எங்க பாவத்தை மன்னித்து இயேசுவே ஒவ்வொருத்தையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஒரு விஷயம் மனமிறங்குங்க ஐயா. உம்மை அறியாத யாராக இருந்தாலும் இயேசுவே, அவர்களை இப்பொழுது நீங்க தொடுவீராக. இப்பொழுதே தொட்டு நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் உண்டுன்னு அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலக வாழ்க்கை முடிந்த உடனே எங்க ஆத்மா இயேசு கிறிஸ்துவுடன் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற சிலுவையில் எல்லா காரியத்தையும் தீர்த்து விட்டார் என்றதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எங்க பாவங்கள், சாபங்கள், எல்லா மீறுதல்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவே, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நிறைமையான தெய்வம் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை. You are the creator of heaven and earth and everything in it. வானத்தையும் பூமியும் படைத்து அதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் படைத்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவே, பரமராஜாவே, உம்மை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நிறைய பொறுப்படுத்த வழி நடத்துங்கப்பா. யார் யார் என்னென்ன இருளின் பாதையில இருக்கிறார்களோ கர்த்தாவே, வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. தேசங்கள் முழுவதும் இயேசுவின் வெளிச்சம் வீசுவதாக. நீதி நியாயம் கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. நிறைய பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.